உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணி வர்றாங்க. ஆனா இங்க வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்கிறது. எப்ப பாரு சண்டை 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 அப்படின்னா மக்களுக்கு இதனால என்ன பலன்? நானு இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு நிமிஷம், வாக்குவாதம் என்பது ஒரு அளவுக்கு இருந்தால் ரசிக்கலாம். கடந்த 2 நாட்களா இங்க நான் வரல, மக்களோட சந்திக்கிறேன். மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை இங்க நான் குறிப்பிடணும். இதுவரைக்கும் சட்டமன்றம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, நாங்களும் இன்ட்ரெஸ்டிங்கா டெய்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒரு 3-4 நாளா வெறும் சண்டை தான் போகுதே ஒழிய இதனால யாருக்கு எந்த பலனும் இல்லை. இப்பெல்லாம் நாங்க டிவி ஆஃப் பண்ணிடுறோங்கிறாங்க. ஏன் இதுன்னு சொல்றேன்னா, இங்க மக்களுக்காக பேசணும், மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு தான் இந்த சட்டசபை என்பதை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். வாக்குவாதம் பண்ணுங்க, ஆனா 24 மணி நேரம் இருக்கிற 6:30 மணி வரைக்கும் வெறும் சண்டை போனா எப்படி? நானும் பார்க்கிறேன். முந்தானத்து 6 மணி கோரிக்கை, கடைசி வரைக்கும் 4 மணி வரைக்கும் 2 மானிய கோரிக்கை கூட நம்மளால பேச முடியல. அவை தலைவரே, இது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எல்லாருக்கும் நீங்க வாய்ப்பு கொடுங்க. பேசினவங்களே தான் பேசுறாங்க, சண்டை போட்டவங்களே தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்ப எல்லாரும் அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி 3 மணி 4 மணி வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. உட்கார்ந்து கடைசி வரைக்கும் மக்களை பத்தி பேசவே முடியல. வேடிக்கை பார்த்துட்டு சண்டையை பார்த்துட்டு போறதுக்கு அனுமதி அளிச்சேன். அதுதான் உறுப்பினர் முருகன், நீங்க தொடர்ந்து பேசி ராஜா ராஜா நீங்க பேசி முடியுங்க. இல்ல அவைத்தலைவரே, இங்க பாருங்க, நான் கடந்த 1 வாரமா எதுவுமே பேசல. நானும் ரொம்ப பொறுமையா நல்ல கருத்து நயமா சொல்லிட்டீங்க, போதுமானது. இன்னும் 12 பேர் பேசணும், போதும். இப்போதைக்கு இது போதும். அப்புறம் அடுத்த மானிய கோரிக்கை வரும்போது நீங்க பேசலாம். இல்லைங்களா, இன்னைக்கு மானிய கோரிக்கை நீங்க இருக்கீங்க இல்ல 10வது இடத்துல நீங்க இருக்கீங்க. கண்டிப்பா பேசும்போது நீங்க நீங்க வரும்போது நீங்க பேசலாம். இப்ப வேண்டாம். இல்ல நல்ல கருத்துக்கள் நீங்க சொல்லிட்டீங்க, போதுமானது. இப்போதைக்கு அது போதுமானது. கண்டிப்பா தரேன். இல்ல இது வரைக்கும் இல்ல சொல்லிட்டீங்க. அது அந்த கருத்து இல்ல அந்த இல்ல உறுப்பினர் போதும். இல்ல நான் பொறுமை காக்கணும், மக்களுக்காக இங்க எல்லாரையும் பேச வைக்கணும். இங்க வெறும் இது சட்டமன்றம், சண்டை மன்றம் கிடையாது. அதனால